3 மாவட்டங்களில் மட்டும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க கடந்த சில நாட்களாக நம்ம மழை பொழிவு குறித்து நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம். எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிக அளவுல மழை கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த 24 மணி நேரத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. அதுல நம்ம குறிப்பிட்டு சொன்ன பகுதிகள் தான் அதிக அளவுல மழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாகியுள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியினுடைய மேற்கு பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அவலாஞ்சி மற்றும் உதகமண்டலம் போன்ற பகுதிகளிலும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தீவிரமாக இருக்கும். காரணம் தென்மேற்கு பருவமழையின் காரணமாகவே அதிக அளவுல மழை பொழிவு நீலகிரி மாவட்டங்கள் தொடர்ந்து சந்தித்து வருகிறது. நிறைய இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள்லாம் கடுமையாக நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுது. பல இடங்களும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரமும் நீலகிரி மற்றும் கோவையினுடைய மலைப்பகுதிகளில் அதிக அளவில் நமக்கு தீவிரமான கனமழைங்கிறது பதிவாகி இருக்கிறது. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு அவ்வப்போது மழை பொழிவு எதிர்பாருங்க. சில சமயங்களில் மிதமான மழையாக இருக்கும், சில சமயங்களில் கனமழையாக இருக்கும். தேனி மற்றும் தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக ஓரிரு நேரங்களில் காணப்பட்டாலும் தொடர்ச்சியாக கனமழைங்கிறது தேனி மற்றும் தென்காசியிலும் அவ்வப்போது பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் இடைவிடாத பரவலாக மழை பொழிவு மிதமான மழையாக தொடரும். சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கும். ஆகவே இந்த 5 மாவட்டங்களும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற இந்த 5 மாவட்டங்களும் பரவலாக கனமழை கிடைத்தாலும் இந்த 3 மாவட்டங்களில் சற்று தீவிரமான மழை பொழிவு வரும் நாட்களில் உண்டு. அதில் தான் இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி பார்த்தோம், கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி மற்றும் தேனி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மிக கடுமையான மழை பொழிவு இனி அடுத்து வரும் நாட்களிலும் கண்டிப்பாக பதிவாகும். அப்போ மற்ற மாவட்டங்களில் என்னங்க ஆச்சு, அப்போ இங்கே மட்டும்தான் நிறைய மழை வருமா, அப்போ மற்ற மாவட்டங்களில் மழையே வராது அப்படின்னா மழை வரும். அது ஒரு லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா மாவட்டத்தின் பேரையும் நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை இருக்குன்னு மீண்டும் ஒரு விசை நம்ம பார்ப்போம். இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த இடத்துல நமக்கு வந்து பரவலாக லேசானது முதல் மிதமான மழை, அவ்வப்போது ஒரு சாரல் மழையாக இருக்கும். ஏதோ வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஏதாவது எங்களுக்கு பயங்கரமா மழை வருமான்னு சொல்லி சென்னையில இருந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தீங்க. வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி இருந்தாலும் தமிழக கடலோர மாவட்டத்திற்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நிறைய பேர் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தமிழக கடலோர மாவட்டங்களை அதிக அளவு பாதிக்குமான்னு கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. லேசானது முதல் மிதமான மழை தொடரும். வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி வந்து வடகிழக்கு பருவமழையில பெய்கிறது போலவே மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு 15 முதல் 20 சென்டிமீட்டர் அப்படிலாம் நமக்கு பதிவாக வாய்ப்பில்லை. ஒரு லேசானது முதல் மிதமான மழை, சாரல் மழை அவ்வப்போது இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்களில் கண்டிப்பாக இருக்கும். பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். டெல்டா மாவட்டங்களிலும் அதே நிலைதான். லேசான வெயில் அடுத்து வரும் நாட்கள் எதிர்பாருங்க. குறிப்பாக தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே தொடர்ச்சியாக பதிவாக வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக வானம் மேகமூட்டம். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில சமயங்களில் சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை பகுதியாக உள் மாவட்டங்களிலும் அவ்வப்போது பதிவாகும். மிக கனமழை மற்றும் அதி கனமழை மேற்கு தொடர்ச்சியில மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற மாவட்டங்களில் அதிக அளவில் எதிர்பார்க்காதீங்க. அதுவும் அந்த குந்தா பகுதிகள், நீலகிரி மாவட்டம் குந்தா பகுதிகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதிகள் தான் அதிக அளவில் மழை பொழிவானது நிச்சயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம தென் மாவட்ட பகுதிகள், மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகள், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, கொடைக்கானல் பகுதிகளில் சற்று கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மதுரை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடரும். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை பெய்தாலும் பெரும்பாலான நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கர்நாடகா போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய அதிக மழையின் காரணமாக மேட்டூருக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இன்னும் அதிகரிக்கும். இந்த மாத இறுதியில்
1,00,000 கனஅடிக்கு மேலாக நமக்கு நீர் வரத்து அப்படிங்கிறதும் மேட்டூருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. மழை பொழிவும் கர்நாடகாவுல குறைகிறது போல தெரியல. இன்னும் வரும் நாட்கள்ல மேலும் அதிகரிக்குமே தவிர, கர்நாடகாவுல மழையானது குறைய வாய்ப்பே கிடையாது. நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.